வணக்கம். வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். பூரி ஒரு 6 பேருக்கு செய்கிற மாதிரி மாவு எடுத்திருக்கேன். இதில் சும்மா ஒரு அரை சிட்டி உப்பு போடணும். உப்பு அவ்வளோவா போடணும்னு அவசியம் கிடையாது. கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூனு ரவா போட்டுக்கலாம். கோதுமை மாவுன்றதால இதில் சர்க்கரையெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். அதை நான் இதை இந்த மாதிரி தான் போட்டு இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். சாஃப்டாக இருக்கு, எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை மசிச்சுக்கலாம். இதுக்கு 3 வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை மசிச்சு எடுத்துக்கலாம். இது ஒன்றும் அதிகமாக மசித்தாலே போதும். ரொம்ப இதுவாக மசிக்கணும்னு அவசியம் கிடையாது. கரண்டியிலே கூட அப்படியே செய்யும்போதே மசிச்சுக்கலாம். அதை போதும். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு வானலை வச்சு சூடாகிட்டதும் 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, 2 கிராம்பு, ஒரு டேஸ்ட் வரும் அதுக்கு. இப்போ பொரிஞ்சிடுது. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி எப்படியே நறுக்கி வச்சுருந்தா தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பூரிக்கும் அவ்வளோ காம்பினேஷன். அது அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் அரை டீஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த பூரிக்கு சிக்கன் கிரேவி செய்யலாம். காரத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சில்லி பவுட்ரு, ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டிருக்கோன்றதால கொஞ்சம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாசனையாகவும் இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போது இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கலக்கி
சென்னா மசாலா கூட பூரிக்கு சூப்பராக இருக்கும். சென்னா மசாலா. இந்த உருளைக்கிழங்குலே வந்து கேரட் போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், அதையும் போட்டு செய்யலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் வேக விடலாம். ஏற்கனவே எல்லாம் வெந்திருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் தண்ணியை விட்டு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வர்ற மாதிரி வச்சுப்போம். இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் இல்லையா, ஏற்கனவே வெங்காயத்துக்கு வதங்குறதுக்கு போட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு இந்த மசாலா காரத்துக்கெல்லாம் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக கொஞ்சம் இதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கணும். பூரிக்கு உருட்டி வச்சுட்டு திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுது. இப்போது நம்ம பூரி சுட்டுக்கலாம். அடுப்பில் வானல் வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றிக்கலாம். பூரி சுடுறது தேவையான எண்ணெய் ஊற்றுங்க. பூரி முங்கி எழுகிற அளவுக்கு இருந்தாலே போதும் எண்ணெய். ஒரு 1/4 லிட்டரு எண்ணெய் போதும். இது ரீஃபண்ட் ஆயில் தான் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போ பூரி போட்டுப்போம். பாருங்க, இதை லைட்டாக அப்படி அழுத்தி விட்டாலே புசு புசுன்னு மேலே வரும். அது பாருங்க, இதுக்கு வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. பாருங்க, இப்போ அப்படியே ப்ரௌன் ஆகிடுது. மைதா மாவில் செய்கிற பூரிக்கு தான் சர்க்கரை போடணும். இதுக்கு சர்க்கரை போடணுன்னு அவசியமே இல்லை. பூரி நல்லா வந்துடுது. குட்டீஸுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு மசாலானா ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு புரோட்டீன் கண்டென்ட், அதனால் அதுவும் அவங்க சாப்பிட்டாலும் நல்லா ஹெல்த்தி தான் அவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி செய்து கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க விரும்பி. சாட்டர்டே சண்டேஸ்லலாம் இந்த மாதிரி போடலாம். இட்லி தோசைன்னு சும்மா செய்துட்ருக்கிறது, ஒரு நாள் பூரி, ஒரு நாள் பொங்கல், இந்த மாதிரி செய்து கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செய்து எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் கேரட்டு, பட்டாணி, பச்சை பட்டாணிலாம் போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு வரைக்கும் வச்சு செய்திருக்கேன். நீங்கள் அந்த மாதிரியும் போட்டு செய்யலாம். கொஞ்சம் காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த டிஷ்ஷு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.